தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே மனைவி மீது சந்தேகம் கொண்டு மாமியாரை கொன்ற மருமகனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. நள்ளிரவில் உறவினர்கள் 3 பேரை கொலை செய்து தப்பி ஓடிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் நள்ளிரவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் ஒரே நபர் 3 பேரை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. வாலாஜாப்பேட்டை அடுத்த கீழ்புதுப்பேட்டை பழைய ரேஷன் கடை தெருவைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன், இவரது மனைவி பாரதி ஆகிய தம்பதிகளுக்கு புவனேஸ்வரி மற்றும் ராஜேஸ்வரி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ராஜேந்திரன் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் அவரது 2 மகள்களுக்கும் திருமணமாகி கணவர்களிடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து கீழ்புதுப்பேட்டையில் உள்ள அவருடைய தாயார் பாரதியுடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மூத்த மகள் புவனேஸ்வரியின் கணவரான கொடைக்கல் பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவர் நேற்று இரவு மாமியார் பாரதியின் வீட்டிற்கு சென்று அவருடைய மனைவி புவனேஸ்வரி ஏன் தன்னுடன் அனுப்பவில்லை என அவரது புவனேஸ்வரியின் தாயார் பாரதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது வாக்குவாதம் முற்றி பாலு அங்கிருந்த கத்தியை கொண்டு மாமியார் பாரதியை தாக்க முயன்ற போது அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். அதில் பாரதியை விடாமல் துரத்தி சென்று பாலு வெட்டியதாகவும் அதில் காயமடைந்த பாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிகிறது. இதனை அடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வாலாஜாப்பேட்டை காவல்துறையினர் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த பாரதி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலை செய்த தப்பி ஓடிய பாலுவை போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வந்த நிலையில் பாலு ஷோலிங்கர் அருகே உள்ள கொடைக்கல் பகுதியில் உள்ள விஜய் என்பவரின் தாய் ராஜேஸ்வரி மற்றும் அவருடைய தந்தை அண்ணாமலை ஆகியோரை இரும்பு ராடை கொண்டு தாக்கி கொலை செய்து தப்பியோடியதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது பாலுவின் மனைவி புவனேஸ்வரிக்கும் கொடைக்கல் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவருக்கும் தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த பாலு முதலில் புவனேஸ்வரியை தீர்த்து கட்ட முடிவு செய்து மாமியார் பாரதி வீட்டிற்கு சென்றதாகவும் அங்கு பாரதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முதலில் பாரதியை கொலை செய்து அங்கிருந்து கொடைக்கல் பகுதிக்கு வந்து விஜய் என்பவர் வீட்டில் இல்லாததால் அவருடைய அப்பா அம்மாவை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. ஒரே இரவில் உறவினர்கள் 3 பேரை கடுமையாக தாக்கி கொலை செய்த பாலு தற்போது தலைமறைவாக உள்ள நிலையில் காவல்துறையினர் அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பின் உறுதியான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.